இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே சந்தோஷப்படுறது, கவலைப்படுறது, அழுகிறது, காதல் வயப்படுறது, காம வயப்படுறது எல்லாத்துக்கும் வந்து அமிக்டலாய்ட் பாடி என்று சொல்லி இதுக்குள்ள ஒரு பகுதியோடு இது வந்து இதான் வந்து அவங்களுக்கு வந்து கூடுதலான டெவலப்மெண்ட் இருக்குது. இமோஷனலாக அதே வெரி லயபிள். மிக எளிதில் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய பகுதி வந்து இந்த அமிக்டலாய்ட் பாடி வந்து இருக்கு. அடுத்தது வந்து இந்த ரிவார்டிங் சிஸ்டம் என்னடா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சாப்பாடு தந்தால் இப்போ உங்களுக்கு நல்ல டேஸ்டாக இருக்குது, அதை நீங்கள் ரசிக்கிறீங்க, சுவைக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க, அதான் ரிவார்டிங். அந்த சாப்பாடு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கு, அது உடனே வர்றது டேஸ்ட் தானே. இப்போ ஃபோன் பார்த்து கொண்டது மட்டும் தான் சந்தோஷப்படுறேன், அது உடனே வெற்ற ரிவார்டிங். ஆனால் படிப்பு வந்து அதுண்ட சுவையை அனுபவிக்கிறதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்போ அந்த ரிவார்டிங் வந்து உடனே இல்லை அவங்களுக்கு. அப்போ அந்த படிப்பின் நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு, அதில் வெறும் நன்மையை சுவைக்கிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அங்கே தான் ப்ராப்ளம் பார்க்குறேன். அடிக்ஷன்ன்றது சொன்னால் நீங்கள் சிகரெட்டை குடிச்சிங்கன்னா இப்போ வந்து சந்தோஷப்படுவாங்க. அதான் இந்த அடிக்ஷனுக்கு மெயின் ரீசன். ஃபோன் பார்த்துட்டு தான் சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவன் வந்து இந்த அடிக்ஷன்ன்றது வந்து மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. காரணம் வந்து என்ன சொன்னால் அவனுக்கு இந்த பிரெயின் வந்து அவனுக்கு ஒரு புரிதல். மாணவன் வந்து ஒழுக்கத்தை பற்றி அறிகிறான்னு டீச்சர் வந்து படிப்பிக்கிறார். எப்படி அந்த மாணவன் வந்து அதை உள்வாங்கிறான், அதை டீச்சர் சொல்லியிருக்கல எப்படி அவன் விளங்குறான்ன்றது என்னென்ன தாங்கி இருக்குன்னு சொன்னால் ஒன்று வந்து டீச்சர்னு படிப்பிக்கிற முறை ஒன்று, அது அந்த பக்கத்தை நாங்கள் விடுவோம். மாணவன் பக்கத்தை பார்ப்போம். மாணவன் வந்து அவர் விளங்கிக்காத உள்வாங்கிறதுக்கு அவருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கணும், உடல்நிலை எப்படி இருக்கணும் என்ற விஷயங்கள் வந்து மிக 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 முக்கியமான விடயங்கள். இதில் பெரும்பாலான அதாவது ஒரு மாணவன் வந்து போயதில் ஒரு ஆர்வத்தோட போகணும். ஆர்வம் வந்து மனிதனில் நாம் உலகம் கழுத்தலை சீருடன் பகிர்ந்திடுவோம். நல்ல பயிற்சிகள் பெற்று முயற்சிகள் அடைவோம். நல்ல மனமிட்டு பேசி மனதில் ஆரோக்கியம் காண்போம். உறுதிப்படலாம். சரி, இது ரெண்டு தான் இந்த ஒரு பேரத்தில் ஆர்வம் வந்து முதலாவது பேரன், அடுத்தது டீச்சர்ஸ். இப்போ எங்கூட ஏஜாக்கு வருவாங்க. இப்போ உனக்கு மேட்ச் ரோடாடா சொல்றது வந்து சரி, உனக்கு இந்த மாஸ் பேர் நீ இப்போ 55 எடுத்துருக்க, உனக்கு என்னென்ன பாடத்தில் நீ இந்த பேப்பரை கொடுத்துட்டு இப்போ இவ்வளோ 55 இருக்கிற, நீ எழுதுறதுல பிள்ளாடு இருக்க. அப்போ நீ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிளவிட்ட பாடத்தை வந்து உனக்கு நீ வந்து விளங்கினது காணாது. அவ இதை நீ விளங்கி போட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணி செய்யணும்னா நீ மேலே வருவேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். அப்போ லேர்னிங்கில் மிக முக்கியமான விடயம் வந்து தே லேர்ன் ஃப்ரம் தியர் ஓன் மிஸ்டேக். அது வாழ்க்கையிலையும் சரி கல்வியிலையும் சரி நீங்கள் பிளவிடாமல் அவனை வந்து நீங்கள் முன்னேற்ற முடியாது. அது இந்த வாழ்க்கையோட தான் நாங்கள் ஒரு விஷயத்த ஒரு பிள்ளையான முடிவெடுத்து தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸான கருத்து இல்லை, சரியான முடிவு எடுக்கிறோம். என்ன சரியான முடிவு எடுக்கிறோம்? அதுதானே அவன் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அவன் தந்த பிள்ளையில கற்பித்தல் கற்ற முறையிலேயும் வந்து அவன் வந்து எதை ஞாபகப்படுத்த தவறுனானோ அதை அவனுக்கு டக்குனு கிளிக் பண்ணும். இது இந்த ரிவிஷன் டெக்னிக்ல தான் வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடவுகிறது. அடுத்தது அதை வந்து ரிவைஸ் பண்றேன். அடுத்தது இந்த ரிவிஷன் எப்படி செய்யும்? இப்போ நீங்கள் அந்த மெமரி ட்ரா பண்ணொன்று இருக்கு, இப்படி இப்படி போகும் மெமரி ட்ரா. இன்றைக்கு ஒரு டீச்சர் படிப்பிச்சான்னு சொன்னா இதன் 24 hours அவன் அதை ஞாபகப்படுத்த விடுக்கிறான்னு சொன்னா ஒரு 90% மேல வந்து அவனால ஞாபகப்படுத்த கிடைக்குது. அந்த டைம்ல நீங்க 2 பொருட்களை மட்டும் தான் கையில் எடுக்கணும். அந்த 2 பொருட்கள் என்னன்றது நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது. மற்றவங்க கதை கேட்க கூடாது, நீங்க எடுக்க வேண்டிய பொருள். இப்ப சங்கீதா நீங்க சொல்லுங்க, நீங்க எடுத்த அந்த 2 பொருளும் என்ன, ஏன் அந்த பொருள் 2ஐயும் நீங்க தெரிவு செய்வீங்க? தண்ணி போத்தலும் பேக் மட்டும் ஹேண்ட் பேக். என்ன காரணம், ஏன் நீங்க அது 2ஐயும் எடுத்துறீங்க?
தண்ணி வந்து குடிக்கிறது தேவைப்படுதுங்க. அப்புறம் அடுத்தது பேக்ல நகை காசு பணம் எல்லாம் இருக்கு. அப்ப அதையும் எடுத்தேன், அதை காப்பாற்றி என்னோட டீச்சர் வந்து நான் ஏற்கனவே போகக்குள்ள இந்த கேஸ், இந்த ஹீட் ஆகக்கூடிய கேஸோட ஒரு கருவி வந்து வச்சிருக்கிறேன். வந்த கருவியை ஃபர்ஸ்ட் எடுத்தேன் நான், இந்த ஹீட் ஆகக்கூடிய கருவி. ரெண்டாவது டேப்லெட்ஸ் வந்து சாப்பாடு கூடிய டேப்லெட்ஸ் வந்து வச்சிருந்தேன் நான் கொண்டு போகல. அது ரெண்டையும் தான் எடுத்தேன். ரெண்டு கருவியை நீங்க எடுத்துறீங்க. அந்த ரெண்டு கருவியாலையும் உங்களுக்கு என்ன கூடுதலான என்ன பிரச்சனை டீச்சர்? இப்போ பனி பாறை மோத போகுது. அப்போ அதால எனக்கு தப்புறதுக்கு வசதி இருக்குது. அப்போ ஏதோ ஆரோ வந்து நீ கூட்டி போ மோதக்குள்ள நாங்க முதலாவது உயிரை காப்பாற்ற தான் பார்க்கணும். மோதப்பா தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் முதலாவது சேஃப்டி ஜாக்கெட் பிடித்தாங்க. அதை தான் முதல் எடுத்துறேன்.